இதான் நம்ம ஃபஸ்ட்டு vlog. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். பாசி நான் கிளம்பியாச்சு. வணக்கண்டா மாப்பிள்ள நந்தகோபால். வரும் சாருங்களா ஃபோனில் எப்படி முன்னாடி பின்னாடி கேமரா திருப்பதுன்னே தெரில. இதில் எப்படா கேமராவில் திருப்புறது? வீடியோ போட்டுருங்க அப்படி பின்னாடி திருப்புறதுக்கு எப்படி? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேட்குறான். அருமை. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தன் கூட வண்டியில் வரலான்னு பார்த்தேன். அவன் கஷ்ட நேரத்தில் வரலன்ட்டான். அதான் ஸ்பேருக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டு வர சொல்லிருக்கேன். வந்துட்டுருக்கான். ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வந்துட்டாப்ல. இன்னும் அங்கே போயிட்டு பசங்க வர சொல்லிருக்கேன். ரூமில் கிளம்பிருப்பானுங்க, வந்துட்டுருப்பானுங்க. பிளான் 5 மணி தான். இவனுக்கு 5 மணிக்கு பிளான் போட்டால் தான் 6 மணிக்கே வரானுங்க. என்ன பண்ணுறது? அவனை வரோம், அப்படியே பார்ப்போம். 1 2 3 4 பேர் தான் வந்திருக்கோம். 4 5 6 பேர் இருக்கோம். இன்னும் ஒருத்த மட்டும் வரணும். வருவான்றதே டவுட் தான். ஓகே, சிக்னல்ட்டாரு. பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது வந்து பெருமாண்டி, இவர் நல்ல நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவர், அவர் வந்து யார்? அவரு கொண்டராசு வந்து லெனின்னு. இப்போ ஒருத்தர் தான் வெயிட்டிங். அவர் வந்து எங்கள் சீனியர். கொஞ்சம் கண்ணாடிலாம் மாட்டிருப்பாப்ல தலைவன். இன்னும் வரல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் கிளம்பிடுவோம். நம்ம வெறிச்சோடி இருக்கேன். கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுறேன். வெறிச்சோடி கிடைக்கலாம். இன்னும் ஒரு வாரம் வரல. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மால் வந்துட்டார். ஏதோ முன்னாடி போகிறாரு. அவர் தான். அப்படியே போயிட்டே வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக குரோமேட்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கு ரூட்லாம் சரியாக தெரியாது. கூகுள் மேப்பில் வந்து போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தார்ல, அவர்கிட்ட நீலாகான்னு சொல்லவே இல்லை. சீனியர் விளாகர் அவர் தான். சீனியர் வந்து என்னப்பா வீடு அழுது பின்ன ஓட்டுறோம்ல. வேற சிபிஆர் வேற லெவலில் வண்டி. தலைவன் பறக்கிறாப்புல. இந்த மாதிரி வண்டியோட சவுண்ட்லாம் பார்த்தாலே அப்படியே வைப் ஆகும். தலை சிபிஆர் தானே? சிபிஆர்னு போட்டுருச்சு. தெரிலப்பா காய்ச்சி, நம்மளுக்கு அவ்வளோ தெளிவில்லை வண்டி நேம்லாம். ஆனால் அந்த சவுண்டு வந்து எனக்கு போக முடியும். பேசியே RX 100 சவுண்டு. RX 100 சவுண்டு தான் எல்லாத்தோட. இருந்தாலும் இந்த சவுண்ட்லாம் நல்லா இருக்கும் கேட்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி தான் பெட்ரோல் போடுவாங்கன்னே தெரியல. சொத்தாலிக்கு தான் பெட்ரோல் போடணும் போல. பீச்சுக்கு வந்தாச்சு. ரைட்டுங்க. நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன். ரைட்டா? என்னாச்சுன்னா வர வழியே அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வர ரோட்லலாம் எங்கெங்கேயோ பூந்து வராங்க. ரூட்டு தெரியாமல் அதான் கொஞ்சம் சுத்தாயிட்டு. இப்போ பீச்சோட எண்டிங்கில் இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங் போகணும். இப்படி ஓரமாக போடா. வேறு வழி இல்லை. இப்படிப்பட்ட டிரைவர் கூட தான் வந்தாகணும். டிரைவர்ஸ் வேறு யாரும் இல்லை. நல்லா ஓட்டுவான். லைட்டாக ஒரு மாதிரி சொதப்போம் அடிக்கடி. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு.
எல்லாம் விளாட்றாங்க ஜாலியாக. இந்த மாதிரி பீச்சு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி ஜம்முன்னு இருந்தால் ஜோராக இருக்கும். கடைசியில் இருக்கும். அப்போ முன்னாடி போகணும் நம்ம. இந்த மாதிரி பீச்சு பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா காலைல நைட்டே பீச்சில் நைட்லேருந்து ஃபுல்லாகவே பீச்சிலே தங்கிடலாம். அப்படியே இல்லை ஜில்லுன்னு காற்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எல்லாம் அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அங்கங்கே ஒருத்தன் கொடையை வளைச்சி வச்சுருக்கான். என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. வீடியோவாக எடுத்தாலும் காலையாக நிறைய பேர் இருக்காங்க. வந்தாச்சு. பாலவாக்கம்னா தெரியல. இங்கே நல்லா க்ளீனாக இருக்கும். அது அந்த இடத்துக்கு போயிடலாம். அங்கே போயிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். தனியாக ஒரு தனி இடமா இருக்கும். வரானுங்க ஆட்டிக்கிட்டு. கடை 6 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு வர்றேன் ஆட்டிட்டு சாவி. இந்த மனுஷனை நம்பி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு சிக்னலில் கட் பண்ணா அதான் மாமே நகர்னு இருந்ததா அதுல நேரா அங்கே தான் மீன் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? நம்ம நாசப்பட்ட மீன் மார்க்கெட் அந்த ரோட்டில் நேராக வந்தாலே முடிஞ்சிச்சு. தலைவன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் ரூட்டு தெரியுட்டு இவர் வளனாங்கிறேன். அவர் பாரு நம்மளும் போவோம் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். 2 சிக்னல் தாண்டி போயிட்டோம். அதுக்கப்புறம் தெரியுது தக்காளி வளைங்கடா இவருக்கு ரூட்டு தெரியல. அப்புறம் வளைச்சிட்டு வந்தோம். அப்போ போன டைமே வந்திருக்கோம். இப்போ இந்த டைம் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் நல்லா தனியாக இருக்கும். அதாவது யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு கேங்லேயும் இந்த ரீல்ஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதோ 2 மூஞ்சி வந்த உடனே ஃபோன் ஆகிட்டு ரீல்ஸ் எடுக்க போயிட்டாங்க. வாங்க வண்டி நிப்பாட்டு வாங்க உள்ளே போவோம். உள்ளே போக வேண்டியதான். நீ பிரைவேசி எதிர்பார்க்க முடியாது போல. செம்ம கூட்டமாக இருக்கு. இருங்க காட்டுறேன். மணி வீடியோ எடுக்கல அன்னைக்கு கேன்சர் மாதிரி தான் ஆகிட்டு இருந்திருக்கு. வீடியோ ஆன் ஆகிருக்கு. என்னடா அது ரொட்டேஷன்லாம் போதே அப்படின்னு பார்க்குறேன். வீடியோ ஆஃபில் இருக்குதுப்பா. அப்போதான் வீடியோவே ஆன் பண்ணிருக்கிறேன். பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு வந்துருக்கு. ஒண்ணுமே தெரியலையே. செம்ம தண்ணி கிளியராக இருக்கும். அதான் இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை ரொம்பவே பள்ளமாக இருக்குது. உண்மையாக இருக்குது. காலைல வந்து சன்ரைஸை பார்க்கலான்னு பார்த்தா எங்கே இவனுக்குள்ளே வந்து சன்ரைஸை பார்க்க முடியாது, ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது போல். வரானுங்க 6 மணிக்கு. இதில் 2 பேர் ஒருத்தன் தலைவலிங்கிறான், ஒருத்தன் வயிற்று வலிங்கிறான். அப்படியே வரிசையாக உட்காந்தாச்சு. வந்த உடனே எல்லாத்துக்கும் இதான் வேலை. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்ல. நம்மளுக்கு ஃபோட்டோ தான் கிடையாது, வீடியோவே போட்டுருவோம். ஸ்டேட்டஸ் தான். ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போனானுங்க. ஆளே காணுங்க. இருக்கானுங்க தெரியல. அச்சு பரல வரானுங்களாம் பரலா. அவனோட 2 பேரும் புத்த முன்னாடி மாரி எங்கே போனாலும் தான் இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்கோம்? 3 4 5 6 7 பேர் வந்திருக்கிறோம். எந்திரிச்சு போகும்போது 6 பேர் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஜீவன் அப்படியே கடலோட ஐக்கியமாக தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சியை கடைசியாக பார்த்துக்கிறேன். செம்மையாக இருக்கு. எல்லாம் சரியான பள்ளமாக இருக்கு. கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமேன்னு போயிட்டு இருக்கேன். இங்கே அவ்வளோ பள்ளம் மாதிரி தெரியல. ஆனால் அந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் செம்ம பள்ளம். அங்கே பாருங்க செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ரீல்ஸ் எடுக்க போனவனுங்க ஆளை காணும். இவங்க 2 பேர் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. மேலே உட்காந்துருக்கானுங்க. ஆமாம்ப்பா மேலேருந்து பார்க்க தான் ஆழமாக இருக்குது. ஆனால் இங்கே அவ்வளோ ஆழம் இல்லை. ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்காடா தண்ணி. ஓகே இதுக்கு மேலே ஃபோனை உள்ளே எடுத்துட்டு போன ஆபத்து. நம்ம கேமரா மேனா வேற எவன்ட்டையாவது ஒருத்தர் கொடுத்துட்டு வருவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கல்லு தண்ணிகள் விழுந்திருக்கும். என்ன கல்லுனா ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா.
இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ராமர் ராமர் இந்த கலெக்ஷன் பாலம் கட்டினாரு. ராமர் இந்த கல்யாணம் பாலம் கட்டினாரு. ராமர் பாலம். எம்ஐடி பிரிட்ஜ். நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. அதுதான் அவரோட கைத்தடம். இது ராமரோட கைத்தடம். கால்தடம். கைத்தடம். நாலு விரல் இருக்கும். 4 விரல் இங்க இருக்கு, 5 விரல் இங்க இருக்கு. 4 விரல் இங்க இருக்கு, 5 விரல் இங்க இருக்கு. அபூர்வங்கள் இதோட ஆரம்ப விலை 1 லட்சம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. லொகேஷன் அப்புறம் வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா பணம் கொட்டோன்னு கொட்டும். நாங்க லொகேஷன் அப்புறம் வாங்கிக்கிறோம். வெறும் 1 லட்சம் ரூபா தான். மறுபடியும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணுமா? காமிக்க முடியாது. வாங்க 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 வாங்க. ஏய் வாங்க வாங்க. யாரு இவன் கள்ள தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி போறானே, கண்ணு 2 போ. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? ரொம்ப உள்ள போறா. நான் கேமராவோட வரணும்டா. ஏய் உர்றா உர்றா உர்றா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? தண்ணியில மிதக்குதுப்பா. அங்க பாருங்க மிதக்குதுடா. ஏய் ஜூம் பண்ணிடுறா மிதக்குது. ஏய் கரெக்ட் எடுக்காத. தெரியுதா? தெரியுது போய் எடுக்கிறேன் பாரு. கல்லு மிதக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானே. ஐயோ போச்சே. இலங்கையிலேருந்து எங்கள் நண்பன் ஹனுமான் அனுப்பிவிட்டாப்ல தலைவன். நல்லா மிதக்கிறப்பல கணக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? வரும்போது நாங்க 7 பேரா வந்தோம். போகும்போது 6 பேரா தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஜந்து உள்ள போயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பா. கருக்கு ஒண்ணுதான்.
கருக்கு டேய் ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவர் என்ன இங்க தனியா பண்ணிட்டு இருக்காரு, வாங்க பாப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு. சார் என்ன பண்றீங்க? காலகட்டி சர்க்கஸ் பண்ணிட்டு டேய் 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 ஏண்டா சிவா சிவாய போற்றி. டேய் வாடா. ஏய் இருந்தா அங்க கொண்டு வா. அல்ல காலேஜ் கிட்ட சத்தம் இருக்கு. சத்தம் வருதா? டேய் அவனுக்கு தான்டா கண்ணீர் அஞ்சலி போடணும்னு பார்த்தேன், இவனு கேட்டுக்கடா. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. நல்லா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது விட இல்லாட்டா எப்படி? இது எங்கடா ராமேஸ்வரம் கல்லு ஆமாடா, நம்ம போயிட்டு நம்ம ரூம்ல போயிட்டு தண்ணி போட்டு சாப்பிடுறோம். சத்தியமா அவர் காசு அதான் எல்லா கிளம்பியாச்சு. போயிட்டு அப்படியே போகிற ஒரு டீ கடைங்க டீ குடிச்சிட்டு, காலையில் சாப்பிடவே இல்லை, பசி இது, டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அதான் நெக்ஸ்ட் வாரம் பார்ப்போம்.